Hi guys, welcome back to our channel vlog with Kirti. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் ஹில்ஸ் வியூ பின்ன பழையங்காலத்தில் கட்டின கோயில் இதோட vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒன்லி 65 கிலோமீட்டரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் ஃபேமிலியில் கூட வீக்கெண்ட் டைமில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். ஒன் டே ட்ரிப். இந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவராயன துர்கான்ட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுதுக்கு ஒரு ஹில் செக்ஷனுக்கு ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் போயிட்டு வரலாம். நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வில்லேஜ் சைடில் சூப்பராகவே இருக்கும். இந்த ஹில்ஸ் நல்லா பச்சை பசேன்னு நேச்சராலே ஃபில் ஆகிருக்கும். நம்மளுக்கு எந்த டென்ஷன் இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகான இந்த ஒரு நதி இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் வரும். போகா லக்ஷ்மி நரசிம்மா தேவாலயான்னு இருக்கும். அங்கே போய் நல்லா பொறுமையாக பாருங்கள். ஒரு சிலையும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் போகிற வழியில் வெஹிக்கல்ஸ்க்கு டிக்கெட்டுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 வீலருக்கு 20 ருபீஸும் 4 வீலருக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா கோயிலில் சொல்கிற மாதிரி இந்த கோயிலில் எந்த விதமான கேமரா மொபைல் எதுவுமே அலோடு இல்லை. இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிடுவாங்க. இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா பார்க்கவே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பழைய வீடுங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மெல்லுமாக ரசித்து பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்க போக நரசிம்ம சுவாமி ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பழைய காலத்து கல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால இப்போ பாச்சி கட்டி இப்படி இருக்குது. ஆனால் இந்த குளத்தில் அந்த ராமனே குளித்ததாக இருக்கிறதுனால இந்த குளம் ரொம்பவே சேஷ்டம். நிறைய ஜனங்க இந்த குளத்தில் குளிக்கிறாங்க இப்போ கூட. அப்படியே குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போய் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்கும். அதை பற்றி சொல்லவே நம்மக்கிட்ட வார்த்தை இருக்காது. அவ்வளோ ஒரு அழகு இந்த ஹில்ஸில் இருக்குது. மறுபடியும் அங்கேருந்து திருப்பி வரும்போது மறுபடியும் கோபுரத்தோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயம் அவங்களது ஒரு சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கு. மறுபடியும் நம்ம வெஹிக்கலில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போய் அதான்பேக்கு ஒரு 200 ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம ஏறி போய் பார்த்தோம்னா நம்மளோட கோவிந்தா சாமியோட கோயில் இருக்குது. அங்கே போய் நல்லா தரிசனம் பண்ணி வந்துட்டோம். அதே மாதிரி மலைக்கு மேலே 30 அடி அவ்வளோத்தில் ஒரு குளம் இருக்குது. அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. போய் அங்கே கால் நெஞ்சிட்டு போய் பாருங்கள். ரொம்பவே நல்லது. நீங்கள் வீட்டுக்கு திருப்பி போகும்போது போக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. அது டைமிங் பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக க்ளீனாக நம்மளுக்கு ஃபுட்டை கொடுக்குறாங்க. வாரம்லாம் வேலை செஞ்சு டயர்டாகி ஒரு நாள் ஃப்ரெஷ்னஸ்க்கோஸ்கரம் வெயிட் பண்ணுறவங்க ஃபேமிலி கூட வீக்கெண்ட் டைமில் இந்த ஹில்ஸுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.